தேவாலயம். இப்போ தேவாலயம் அங்கே இல்லை. மத்திய 24:2 ஆண்டவர் சொல்றாரு, அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு என்ன செய்யப்பட்டு போகும்? இடிக்கப்பட்டு போகும். ஏன் தேவாலயம் இடிக்கப்பட்டு போச்சு? அதுக்கும் 2 காரணம் இருக்கு. ஒன்று ஸ்பிரிச்சுவல் ரீசன், இன்னொன்று வேர்ல்ட்லி ரீசன். வேர்ல்ட்லி ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முதல்ல ஸ்பிரிச்சுவல் ரீசன். ஸ்பிரிச்சுவல் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 8:6 வாசிங்க. அந்த 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் பேப்பர் வாசித்துக்கோங்க. ஜனங்கள் தேவாலயத்துக்குள்ள அருவருப்பை செய்தார்கள் இருக்கு. தேவாலயத்துக்குள்ள அருவருப்பை செஞ்சா கர்த்தர் முதல்ல ஆலயத்தை விட்டு போவார். ஆலயத்தை விட்டு கர்த்தர் போனார்னா அப்புறம் ஆலயம் போயிடும். புரியுதா? கர்த்தர் ஒரு ஆலயத்தை கொண்டு வருவதற்கும் காரணம் இருக்கு, ஒரு ஆலயத்தை இடிப்பதற்கும் காரணம் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு ஜனங்க அழிகிற நிலைமையில இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை காப்பாற்றணும்னா அந்த இடத்துல கர்த்தருக்கு இருக்கிற கடைசி ஆப்ஷன் ஒரு சர்ச். ஒரு சர்ச் அங்கே அனுப்புவார். ஒரு ஆளை ஒருத்தர் அனுப்புவார், ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துக்கு போக சொன்னாருமா. அவர் சொல்லுவார் போக சொன்னாருன்னு. ஏன் அப்படி சொல்றாரு? ஆண்டவர் சொல்லி அனுப்புனாரு. அங்கே அவர் சொல்லுவார், இங்கே ஒருத்தவங்க கூட நல்லவன் இல்லை, எனக்கு தான் ஆண்டவர் என்ன அனுப்புனாரோ அதுக்கு தான் அனுப்புனாரு. நீங்கள் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி 5 நீதிமான் 10 நீதிமானை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த இடம் அழியாமல் பாதுகாக்கப்படும். அந்த 10 நீதிமானை அனுப்புறதுக்கு தான் யார் அனுப்புனாரு? ஒரு ஊழியக்காரனை அனுப்புறாரு. அதுக்கு தான் ஊழியக்காரனுடைய வேலை. அந்த ஊழியக்காரன் அங்கே போய் அவர் புலம்பிட்டு இருப்பாரு, ஆண்டவர் பேர் சொல்லித்தான் என்னை இங்கே அனுப்புனாரு, இந்த இடத்த மென்ஷன் பண்ணாரு, ஆனால் இங்கே அத்தனை பேரும் மோசமானவனாக இருக்கிறான், எதுக்கு தான் ஆண்டவர் அனுப்புனார்? அதுக்கு தான் அனுப்புனாரு. நீங்கள் போய் ஒரு 10 பேரை ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் பாதுகாக்கப்படும். அதான் கடைசி ஆப்ஷன். அதே நேரத்தில் கர்த்தர் பேசி பேசி பேசியும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அங்கே இருக்கிற ஆலயத்தையும் கர்த்தர் இடிப்பார். அதனால தான் 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லுவார், நீ சீக்கிரமாய் மனம் திரும்பு, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன். விளக்கு தண்டுனா பைபிள் படி 11:4 சகரியா 4ஆம் அதிகாரத்தின் படி விளக்குத்தண்டு என்பது ஊழியக்காரர்களை குறிக்கும். ஊழியக்காரனை அந்த இடத்துல கொண்டு வருவதுக்கும் காரணம் இருக்குது, அங்கேருந்து எடுக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. தேவாலயத்துக்குள்ளே என்ன வரக்கூடாது? அருவருப்பு வரக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் வரக்கூடாது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அங்கே உள்ள அத்தனை அருவருப்பு இன்னைக்கு இங்கே இருக்குது. இங்கன்னா இந்த சபைக்குள்ள இல்லை, நான் சொல்றது இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் 8ஆம் அதிகாரத்தில் என்னென்ன அருவருப்பை கர்த்தர் சொல்றாரோ அத்தனை அருவருப்பு எங்க இருக்கு? இப்போ சபைக்குள்ள இருக்கு. அதை மட்டுமே 1.5 மணி நேரம் மெசேஜா எடுக்கணும். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை மட்டுமே 1.5 மணி நேரம் செய்தியா எடுக்கணும். அவ்வளவு அருவருப்பு அவர் சொல்றது அப்படியே பின் பாயிண்டா இருக்கும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள கர்த்தர் நிறைய சபைகள்ல கிடையாது. நிறைய சபைகளை விட்டு கர்த்தர் தூரம் போயிட்டாரு. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஓ கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார். சில நேரத்தில் இன்ஜினை விட்டு ட்ரெயின் கழண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வேகமாகவே ஓடும். ட்ரெயின் என்ன செய்யும்? கழண்ட பெட்டி எப்படி ஓடும்? கொஞ்சம் வேகமாக ஓடும். போக 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 பெட்டி நின்றோம். இன்ஜினை விட்டு கழண்டதே தெரியாது நிறைய பேருக்கு. இன்றைக்கி நிறைய சபைகளில் கர்த்தரை விட்டு கழண்டுருச்சு. நிறைய சபைகளில் கர்த்தர் இல்லை. பழைய எக்ஸ்பீரியன்ஸில் ஓட்டிட்டு தெரியுறான், பழைய எக்ஸ்பீரியன்ஸில் ஆவியில் நிறைஞ்சு தெரியுறான், பழைய எக்ஸ்பீரியன்ஸில் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் வரும் சபை இல்லாமல் போகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, 21-27, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காது. கர்த்தருடைய சபைக்குள்ள கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம் இருக்கக்கூடாது. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி சரி நடத்தலாம், ஏதோ ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு இல்லை ஆண்டவர் பொறுத்துக்கிட்டு போறாருன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் வெளியே போயிட்டாரு, நீங்கள் அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸை சபை நடத்திக்கிட்டு இருப்பீங்க, ஒரு நாள் காணாமல் போகும் சபை. நான் எப்பவும் சொல்லுவேன், சபை என்பது கர்த்தருடைய மனவாட்டி, ராஜாவுடைய மனைவி. அந்த மனைவியை பார்த்துக்கிற பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அதை இஷ்டப்படி பார்த்துக்கக்கூடாது. ராஜாவுக்கிட்ட ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு, அதைப்படி தான் பார்த்துக்கணும். காலையில் ராணிக்கு காப்பி கொடுனா நீ காப்பி தான் கொடுக்கணும். புரியுதா? எங்கள் ஊரில் டீ நல்லா இருக்கும், டீ கொடுக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? சபையில் கர்த்தர் என்ன பிரசங்கம் பண்ண சொல்றாரோ அதான் பண்ணணும். இல்லை இந்த நேரத்துக்கு இதை பண்ணால் நல்லா இருக்கும்னு பண்ணக்கூடாது. வரவனுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், வரவனுக்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஊழியம், யூத்துக்கு ஏற்ற மாதிரி டான்ஸு, இதெல்லாம் சபைகளை போட்டு என்ன செய்யக்கூடாது. இல்லை வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை நடத்தாத, கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி சபை நடத்தணும். விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி சபை நடந்தால் சபை காணாமல் போகும். விசுவாசிகளுக்கு சொல்றேன்,
இன்னைக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நமக்கு ஏத்த மாதிரி சர்ச், நமக்கு ஏத்த மாதிரி உபதேசம், கமிட்டிக்கு ஏத்த மாதிரி சர்ச், நாசமா போவிய. நிஜமா தான் சொல்றேன். கர்த்தர் சொல்றபடி தான் சபை நடக்கணும். கர்த்தர் விரும்புற வசனம் தான் இருக்கணும். கர்த்தர் சொல்ற ஆராதனை தான் இருக்கணும். ஏன் காணிக்கை கூட கர்த்தர் சொல்றபடி தான் உள்ள இருக்கணும். விபச்சார காணிக்கை உள்ள வரக்கூடாதுன்னு தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு? உங்க இஷ்டப்படி, அவங்கவுங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி, கமிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி, அப்புறம் வர விசுவாசியை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நடக்கக்கூடாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை நடந்தா நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, சபையும் பரலோகத்துக்கு போகாது. கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி நடந்தா நீங்களும் போவிய, பரலோகம் சபைக்கு போகும். அல்லேலூயா. கொஞ்சம் கேட்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதான் சத்தியம் இல்லையா? நான் இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க முடியாதே இல்லையா? நான் 10 நாள் இங்கே வரேன்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு ஏன் ஆண்டவர்கிட்ட அடி வாங்குறது? நொறுக்கி போட்டுருவாரு. நம்ம இப்போ நான் தான் சொல்லுவேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இப்படி பிரசங்கம் பண்ணுறது தான் கஷ்டம். இங்கே ஒரு சகோதரி உண்டு, இந்த துக்கத்தோடு வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை துடைப்பேன் என்று. இது எவ்வளோ ஈஸி தெரியுமா? இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பாருங்க, வருகாலத்தில் அதெல்லாம் வரும் பாருங்க, ரொம்ப ஈஸி. ஆபிரகாம், யார் அந்த ஆபிரகாம்? கண்டிப்பாக 10ல் ஒரு ஆபிரகாம் இருக்கும், கன்ஃபார்மாக ஒரு ஆபிரகாம் இருக்கும் இல்லையா? இதில் என்ன இருக்கு? நீங்களும் இதைத்தான் விரும்புறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படியாவது ஆண்டவர் என் பேர் சொல்லி நீங்கள் கூப்பிடணும். ஏன் உன் பேர் உனக்கு தெரியாது? எதுக்கு மைக்கில் உன் பேரை சொல்லி கூப்பிடணும்? சரி, கூப்பிட்றது கூட சரியாக கூப்பிட்டா ஒத்துப்பீங்களா? அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறதையே ஆவியானவர் இங்கேருந்து கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களை கூப்பிட்டுட்டு ஆவியானவர் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு மொத்தமாக சொன்னால் ஓகேவா? அதையும் சொல்லக்கூடாது. நீ 18 வயசில் என்ன கேடித்தனம் பண்ண, இப்போ உங்கள் அக்கா தங்கச்சி எப்படி ஏமாத்தின, உங்கள் அண்ணன் தம்பியை விட்டுட்டு இடத்த எப்படி ஆட்டையை போட்டு வாங்கியிருக்கிற, நீ எத்தனை பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கிற, இதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன சொல்லணும்? பலுகி பெருகுவாய், பலுகி பெருகுவாய், பலுகி பெருகுவாய். ரொம்ப பலுகி பெருகாதிய கஷ்டம். நான் சொல்கிறேன், சரீரத்தில் பலுகி பெருகினாலும் கஷ்டம். காலங்கத்தால் எல்லாம் மூச்சு வாங்க வாக்கிங் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சபை என்பது நம்மளை உருவாக்குற இடமா தான் இருக்கணும். புரியுதா? நம்மளை பலுகி பெறுகிற இடமா இருக்கக்கூடாது. ஒபிசிட்டி எப்பவுமே ஆபத்து. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இன்னைக்கு சபைக்குள்ள என்ன வந்துருச்சு? அருவருப்புகள் வந்துருச்சு, நிறைய அருவருப்பு. சினிமாக்காரன் ஆற ஆட்டம், சினிமாக்காரன் பாரு பாட்டு, சினிமாக்காரன் மாதிரி ட்ரெஸ்ஸிங்கு, அப்புறம் உலகத்தா மாதிரி முடி வெட்டுறது எல்லாம் வெட்டிக்கிட்டு கேட்டால் சொல்கிறான், என்ன தப்பு, என்ன தப்பு செஞ்சா என்ன தப்பு? சரி, இது செய்யணும்னு எங்கே இருக்கு? செய்யக்கூடாதுன்னு இருக்குதான்னு கேட்குறான். நான் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு வசனம் கொடுப்பேன், செய்யணுங்கிறதுக்கு எங்கே இருக்கு? எங்கேயாவது இருக்கா? நான் கேட்குறது சரிதானே? இவனுக்கு என்ன செய்கிறான்? செய்யக்கூடாதுங்கிறதுக்கு என்கிட்ட வசனம் இருக்கு. ரோமர் 8:29 குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படி இருக்குன்னு இருக்கு. உனக்கு குமாரன் சாயல் நீ உள்ள மாறினா வெளியே மாறும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். இன்னைக்கு சபை என்ன செய்யுது? உங்கள் இஷ்டப்படி நடக்கணும், அதை நம்ம கேட்கக்கூடாது. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொல்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுனீங்கன்னா எல்லாரும் போயிடுவாங்க. போட்டோம், வெளியே உருப்பில் தானே அவனை இங்கே கூப்பிட்டு வந்தார், இங்கேயும் உருப்பிடாட்டி எங்கே உருப்பிடுவீங்க? நான் கேட்கறது புரியுதா? உருவாக்குற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார், இங்கே உருவாக்க மாட்டேன்னா எங்கே போய் உருவாக்குவீங்க? நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சபைக்கு வரோம், ஏதோ 4 வார்த்தை நல்லா பேசினா, 4 வார்த்தை நல்லா பேசுறதுக்கு சபை வேண்டாம். நீங்கள் முழங்கால் போட்டாலே போதும், 4 வார்த்தை நல்லா பேசுவார் ஆண்டவர். சபைங்கிறது பட்டறை அடித்து உங்களை ரெடி பண்ணுற இடம். நான் சொல்ல புரியுதா? லாண்ட்ரிக்கு போய் சட்டையை போட்ட உடனே அவர்கிட்ட சொல்லி கொடுங்க, அழுத்தி தைக்கக்கூடாது, கசக்கி துவைக்கக்கூடாது, மெதுவாக துவைச்சு அன்பாக கொடுங்க. அவன் திருப்பி சட்டையை கையில் கொடுத்துருவான், நீயே துவைச்சிக்கா. சபையை கொண்டு போய் சட்டையை கொண்டு போய் லாண்ட்ரியில் கொடுத்தா என்ன பண்ணி கொடுப்பான்? வாஷிங் மிஷினில் தூக்கி போட்டால் அது இப்படி புளியுது, இப்படி புளியுது, அப்படி புளியுது, இப்படி புளியுது, கடைசியாக கொண்டு ட்ரை ஆக்கி கொண்டு பொத்துன்னு கீழே தள்ளுது. அதை பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது? நம்ம சட்டை இப்படி இருக்குதேடா, ஆனால் அதுதான் க்ளீன் ஆக்கும். யோசிச்சு பாருங்க, சட்டையை ஒன்றும் ஆகக்கூடாது, போட்ட மாதிரி அப்படியே மைல்டாக போட்டு மைல்டாக எடுங்க, இருக்கிற கரை மொத்தம் அப்படியே இருக்கும். சபை உனக்கு ஏற்ற மாதிரி மைல்டாக பேசினா இருக்கிற பாவம் உள்ளே அப்படியே தான் இருக்கும். சபையை ஆண்டவர் உருவாக்கணும்னா இது மாதிரிலாம் செய்யத்தான் வேணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சபையில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட சபைக்குள்ளே இருங்க, அப்படி வசனத்தில் போதிக்கிற சபையில் தங்கி இருங்க, அதான் உங்களுக்கும் நல்லது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை தேடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் அதான் சொல்கிறேன், அந்த காலத்து அப்பாக்கள் நல்ல அப்பாக்கள் அம்மாக்கள் அந்த காலத்தில் ஸ்ட்ரிக்டான டீச்சரை தான் கொண்டு போய் விடுவாங்க. அப்படி தான் சொல்லி விடுவாங்க, கண்ணு ரெண்டையும் விட்டு தோலை உரிங்கம்பாங்க அந்த காலத்தில். இப்போ இருக்கிற அப்பா எப்படி இருக்கிறாரு? டீச்சர் திட்டினாங்களா, நாளைக்கு வரேன்,
இவனு உருமாட்டா, பையனும் உருப்படாது, ரெண்டும் உருப்படாது. பையன்கிட்ட சொல்லணும், நீ என்ன பண்ணேன்னு கேட்கணும். நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலம்பா அவன். நீ ஒன்றும் பண்ணாமல் எப்படி அவங்க அடிப்பாங்க? நீ ஏதாவது பண்ணியிருப்ப, ஆமாம் நான் அது பண்ணேன், அப்படி பண்ணால் அப்படி தான் அடிப்பாங்க போன்னு சொல்லணும். அதுதான் நல்லதும் கூட. அல்லேலூயா. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி தங்கப்பன் மாதிரி எல்லாம் அப்படி தான் இருக்கான். இன்னமும் நம்ம அன்பா பிள்ளைய என்ன செய்கிறோம், வா டீச்சராக கேட்டுருவோம் நாளைக்கு அப்படிங்கிறோம். அது பாவம். இப்போ டீச்சர்லாம் பயப்படுது பையனை பார்த்து. இப்போ காலம் மாறி போச்சு. டீச்சர்லாம் பையனை பார்த்து இப்போ அவன் மிரட்டுறான், ஜாக்கிரதை அப்படிங்கிறான். யார் இப்போ சபை விசுவாசி மிரட்டுது இல்லை, அந்த மாதிரி தான். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். விஷயம் அங்கே தான் இருக்குது. கமிட்டிக்காரன் மிரட்டுறான், பாஸ்டர் மாற்றிடும் ஜாக்கிரதைங்கிறான். எங்கே உருப்பிடும்? இப்போ சொன்னால் சரி வருமா வராதான்னு தெரில. ஆனால் வேறு வழியும் இல்லை, சொல்லிடணும். இந்த கமிட்டி கண்ட்ரோல் பண்ணுற சபை உருப்படாது. கவனிங்க, கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுற சபை தான் உருப்பிடும். கமிட்டி பாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணப்படாது. கமிட்டி கர்த்தர் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து வச்சா தான் பாஸ்டர் கண்ட்ரோலில் இருப்பார். போங்கடா,